ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் வந்துட்டு நம்ம சிவாவை ஒரு பக்கம் நீங்கள் தான் தள்ளி விட்டதா எல்லாருமே சொல்கிறாங்க. பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்கப்பா, நீங்கள் மட்டும் தள்ளி விட்டது கன்ஃபார்ம் ஆயிருந்தால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதை யாராலையும் காப்பாற்ற முடியாது, உங்களை அசைச்சிக்க முடியாதுன்றவாங்களே. அந்த மாதிரி சொல்லிட்டாரு. பக்கமாக டைலாக்கு, தம்பி நீ சிங்கம் சூர்யா இல்லைப்பா தம்பி, நீ வெறும் சூர்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் இவங்க சொல்லிகிட்டே இருக்கும் போது என்னாச்சு டாக்டர்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாதான் பாப்பா அப்படி வந்து நிற்கிதுங்க நம்ம ஸ்னேகா. காண்டாயிடுச்சு உடனே. அப்படியா சிவா, அச்சோவா போடுற அந்த சிந்து வந்து வாயில போடுவாங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்குது. இது பார்க்கறது எருமை வேலை, இதில் என்னடா பெருமை உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிவா இருந்துட்டு கீழே போய் சிந்துவோட பாடியை தேடுங்க, ஆக மொத்தத்தில் ஒரு மனுஷன் முடிச்சு விட்டீங்கன்னே முடிவு பண்ணிட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க கீழே போய் பாடியை தேடிட்டு இருக்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேடி அவங்க அதாவது ஸ்னேகாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லையம்மா, சான்ஸே இல்லையம்மா, இது நம்புற மாதிரி இல்லைம்மா, உன்னை பற்றி எனக்கு தெரியுமா, உன்னதாம்மா நான் பெற்றேன் அப்படின்றாங்க. அதாவது பாம்பின் கால் பாம்பறியும், உன்னை பற்றி நான் அறியும்னு சொல்லிட்டு அவர் கேட்க, ஆமா டாடிக்கே டாடிடா நானுன்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சிட்டாங்களாமா. வெரி குட்மா, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நல்லா வருவாப்பா, நீ பிள்ளையா நல்லா வளர்த்து வச்சிருக்க, வனரோசா போடக்கூடாது, இவரு பேரை சொல்லி போடணும்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அன்னபூர்ணி அம்மா கவலையிலே உட்காந்துருக்காங்க. எதுக்குப்பா கவலைன்னு சொல்லி பார்க்குறீங்களா, ஆறுமுகத்தை நினச்சி காயத்ரியை நினச்சிதாங்க. அதோ பைரவி ஒரு பக்கம் போய் காயத்ரி கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. நல்லா